நோவா தாத்தாவும் பெரிய ஜலப்பிரளயமும். நாளொன்றில் உலகம் முழுக்க மக்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒரு நல்லவர் இருந்தார். அவர்தான் நோவா தாத்தா. தெய்வம் நோவாவிடம் சொன்னது, மனிதர்கள் தீமை செய்கிறார்கள். நான் ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பப் போகிறேன். நீ ஒரு பெரிய படகு கட்டு. அதில் உன் குடும்பத்தையும் ஒவ்வொரு விலங்குகளும் இரண்டிரண்டாக எடுத்துக்கொள் என்று கூறினார். நோவா தாத்தா தெய்வத்தின் வார்த்தையை நம்பி பெரிய படகு ஒன்றை கட்டினார். ஒட்டகம், யானை, சிங்கம், பறவைகள் எல்லாவற்றையும் அழைத்தார். வெள்ளம் வந்தது. மழை 40 நாட்கள் 40 இரவுகள் பெய்தது. எல்லாமும் வெள்ளத்தில் மூழ்கியது. ஆனால் கப்பலில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். வெள்ளம் நீங்கி புறா ஒன்று ஒரு இலை கொண்டு வந்தது. அது புதிய வாழ்க்கையின் அறிகுறி. தெய்வம் வானவில் ஒன்றை காட்டி சொன்னது, இதுபோல் நான் மீண்டும் உலகத்தை வெள்ளத்தில் அழிக்க மாட்டேன் என்று.